மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம், மெய் இன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, இன்றைய காணொளி பதிவிலே நாம் காண இருப்பது திருமூலர் அருளிய திருமந்திரன். இதிலிருந்து ஒரு அழகான இறைக்கவிதை, தவக்கவிதை, தியான கவிதை. இந்த கவிதையை பற்றி நாம் ஆராய இருக்கிறோம். முதலில் இந்த கவியை நான் வாசித்து விடுகிறேன். பிறகு இதற்கான மெய்யான விளக்கத்தை காண இருக்கிறோம். கவி: கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றி, பால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதோர், மால் கொண்டு தேரலை உண்ணும் மருளரை, மேல் கொண்டு தண்டம் செய் வேந்தன் கடனை, கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றி, பால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதோர், மால் கொண்டு தேரலை உண்ணும் மருளரை, மேல் கொண்டு தண்டம் செய் வேந்தன் கடனை. இதுதான் கவி. இந்த கவியிலே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பது பற்றி இப்பொழுது ஆராய்வோம். நண்பர்களே, இந்த பிரபஞ்சம் இறைப்பொருளை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. மிக நுட்பமான, கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் ஏதோ ஒன்று இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பொருள் என்னவாக இருக்கும் என்பதை ஆராய்ந்தார்கள் ஞான பெருமக்களும் மகா யோகிகளும் முனிவர்களும். அந்த ஆராய்ச்சியின் விளைவாக அவர்கள் கண்ட ஒரு நிலைதான் தவநிலை, தியான நிலை. இந்த தியானத்தின் அடிப்படையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சுவாசம் என்று சொல்லக்கூடிய நிலையை மாற்றினார்கள். இந்த சுவாச நிலையை மாற்றும் போது அவர்கள் உடலிலே, உயிரிலே, மனத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. இந்த மாற்றத்தை உணர்ந்து கொண்ட அவர்கள் இறைப்பொருளை, இறைப்பொருளின் தன்மையை, இறைப்பொருளின் நுட்பத்தை, இறைப்பொருளின் இயக்கத்தை, இறைப்பொருளின் ஒளிப்பழம்பை, இறைப்பொருளின் அந்த பிரகாசத்தை, அந்த இறைப்பொருளின் வெப்பத்தை உணர்ந்தார்கள். இந்த இறைவனை உணர வேண்டுமென்றால் அதற்கு முக்கியமாக சுத்த வெப்பம் என்கின்ற நிலை வேண்டும். இந்த சுத்த வெப்பம் என்பது எப்படி உற்பத்தியாகிறது, எப்படி உற்பத்தி செய்யப்பட வேண்டும், அதை எப்படி பெறுவது என்பது பற்றி ஆராய்ந்த பொழுதுதான் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ரகசியம்தான் இறை ரகசியம்தான். சுவாசத்தை வடகலை, இடகலை, சுழுமுனை என்ற நிலையிலே பிரித்து உணர்ந்தார். இந்த சுவாசத்தை இந்த நிலையிலே, வடகலை, இடகலை, சுழுமுனை என்கின்ற நிலையிலே உணரும் போது அவர்கள் உடல்நிலை மாற்றமும், உயிர்நிலை மாற்றமும், மனநிலை மாற்றமும், அந்த அமைதியை விட மிகப்பெரிய ஒரு நிலையாகிய பேரின்பம் என்ற நிலையை உணர்ந்தார்கள். அந்த உணர்ந்த பொழுது அவர்கள் அடைந்த ஆனந்தத்தை கவிகளாக இயற்றினார்கள். அந்த கவியிலே அவர்கள் உணர்ந்த தெளிந்த நிலையை சொற்களாக உபயோகித்து கவிகளாக இயற்றினார்கள். அந்த கவியை ஆழ்ந்து 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 உள்ளே செல்லும் போது அங்கே நமக்கு எண்ணற்ற விளக்கம் கிடைக்கிறது. இந்த கவியிலே என்ன கூறப்பட்டிருக்கிறது அதை காண்போம். அதற்கு முன்பு சுத்த வெப்பம் என்பது என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். அதாவது, அரிசி இருக்கிறது, அதை நாம் உணவாக உண்கிறோம். அரிசியை அப்படியே உண்ண முடியவில்லை. அதை நீருடன் சேர்த்து வெப்பப்படுத்தினால் அங்கே அரிசி நெகிழ்ந்து போகிறது. அந்த அரிசி நெகிழ்ந்து போகும்போது அதை நாம் உணவாக உண்டு உயிர் வாழ்கிறோம் ஒன்று. அதுபோல இந்த காற்றினை, இந்த உடலை சுத்த வெப்பம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே சுவாசம் வழியாக மாற்றும் போது அங்கே ஒரு நிலை ஏற்படுகிறது. இறைப்பொருளை உணரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இந்த இறைப்பொருள் எப்படி இருக்கிறது என்றால், ஒளிப்பழம்பாக இருக்கிறது, வெப்பமாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது என்பதை நாம் ஞான பெருமக்கள் வழியாக உணர்ந்து கொள்கிறோம்.
இந்த சுத்த வெப்பம் ஒன்றுதான் இந்த இறைவனை காணக்கூடிய நிலையிலே இருக்கிறது. நாம் கற்பனையிலே ஏதேதோ இறைவன் இப்படித்தான் இருப்பான், மனிதர் போல இருப்பான், மனித உயிரிலே இறைவன் வாழ்ந்தாலும் ஒரு பருப்பொருளாக இருந்தாலும் அதன் உள்ளே இயக்கக்கூடிய அந்த இயக்கப்பொருள் எது என்பதுதான் இங்கே அறியப்பட வேண்டிய ஒன்று. மனிதனாக இறைவன் இருப்பான் என்று கூறிக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித உயிரிலே இறைவன் இருப்பது உண்மை என்றாலும் அது நுட்பமான அந்த உருவம் எப்படி இருக்கும் என்பதை உணர வேண்டும் அல்லவா? அதற்கு ஒரே வழி தியானம் என்கின்ற வழிதான். எனவே தியானத்தின் வழியாக மட்டுமே அகக்காட்சியாக இந்த இறைவனை காண முடியும். புறக்காட்சியாக நாம் பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் அவனுடைய நீட்சி, அவனுடைய அந்த ஏக்கமாகிய நிலை. ஆனால் இருப்பு நிலையாக இருந்து கொண்டிருக்கும் இறைவனை காண வேண்டும் அல்லவா? இயக்க நிலை வேண்டுமென்றால் அதற்கு ஒரு மூலம் வேண்டும். அந்த மூலம்தான் அந்த இருப்பு நிலையாக இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த இருப்பு பொருள். அதுதான் மூலப்பொருளாகிய இறைப்பொருள் ஒளிப்பிழம்பாக வெப்பமாக பிரகாச நிலையிலே பொன்போல ஒரு ஒளிந்து கொண்டிருக்கும் ஒரு சோதி நிலையை உணர வேண்டாமா? அந்த நிலையை உணர வேண்டும் என்றால் அதற்கு அவசியம் தேவை தியானம் என்கின்ற நிலை. அதில்தான் இங்கே அந்த நிலைதான் இங்கே கூறப்பட்டிருக்கிறது என்பதாக நான் கருதுகிறேன். எனவே நண்பர்களே, அதற்கு என்ன வேண்டும்? சுவாச நிலையை மாற்ற வேண்டும் தியான நிலைக்கு. அதைத்தான் சொல்கிறார்கள், கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றி. இந்த கனல் என்பது சுத்த வெப்பம், கால் என்பது காற்று. காலை கட்ட வேண்டும். காலை கட்ட வேண்டும் என்றால் கால் என்கின்ற காற்றினை முறையாக வசப்படுத்தி அந்த காற்றினை வடகலை இடகலை என்ற நிலையிலே மாற்றும்போது, சூத்திர நிலையிலே மாற்றும்போது அங்கே சுடுமுனை நிலை ஏற்படுகிறது. வடகலை என்பது வெப்பம், இடகலை என்பது குளிர்ந்த நிலை, சுடுமுனை என்பது இரண்டும் சமமாக இருக்கும் நிலை. இந்த நிலையை உணரும்போது இந்த உடலிலே நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இறைப்பொருள் குண்டலினி மகாசக்தி என்று சொல்லக்கூடிய நிலையிலே நமது உடலிலே இருக்கிறது. அதாவது முதுகெலும்பு முடியும் இடத்திலே பிறப்பு உறுப்பிற்கும் கழிவு உறுப்பிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய நிலையிலே அங்கே ஒரு மூலாதாரம் என்கின்ற சக்கரம் இருக்கிறது. அந்த சக்கரத்திலே தான் அந்த இறைப்பொருளின் தன்மை உணரக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த குண்டலினி மகாசக்தி இந்த சுத்த வெப்பம் ஏற்படும் போது எப்படி அரிசி நீரும் ஒன்றாக சேர்ந்து போகும்போது வெப்பப்படுத்தப்படும் போது நெகிழ்ந்து போய் உணவாக மாறுகிறதோ அதுபோல நாம் இந்த நாசி வழியாக காற்றினை உள்வாங்கி அதை மாற்றும்போது, வடகலை இடகலையாக மாற்றும்போது சுடுமுனை என்கின்ற நிலை உருவாகி இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி மகாசக்தி சக்கரங்கள் வழியாக மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாகதம், பிசிப்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்கள் இயக்கப்பட்டு எரிபொருளின் அந்த உண்மையான தன்மை, அதனுடைய நடமாடும் அந்த நிலை, நடனமாடும் நிலை நமக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்தப்படுகிறது நெற்றி பூர்வத்திலே. இதையெல்லாம் தவம் செய்தால் மட்டுமே உணர முடியும். அதைத்தான் சொல்கிறார், கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றி. இந்த சுத்த வெப்பம் ஏற்படும் போது அங்கே கனவாக சுத்த வெப்பம் ஏற்படும் போது அங்கே என்ன நடக்கிறது என்றால், சுத்த வெப்பத்தை பால் கொண்டு சோமன் முகம் பெற்று என்கிறார். பால் என்பது இங்கே குருகு என்று பொருளும், சுக்கிலம் என்று பொருளும், வாள் என்ற பொருளும் இருக்கிறது. சுக்கிலம் என்பது நமது உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தியை மேலெழுப்ப வேண்டும். அது எங்கு இருக்கிறது? வால் பகுதியில் இருக்கிறது. அந்த வால் பகுதி முதுகு தண்டு முடியும் இடத்துல இருக்கிறது. அது இன்னொன்று இருக்கிறது குருகு. குருகு என்பது நாசி வழியாகத்தான் சுவாசம் ஏற்படுத்தப்படுகிறது. எனவே இந்த நாசியை கொண்டு அந்த நிலை சுவாச நிலையை மாற்றப்படும் போது என்ன நடக்கிறது? சோமன் முகம் பற்றி உண்ணாதோர். இங்கே ஒரு உணவு சமைக்கப்படுகிறது. எப்படி நாம் உயிர் வாழ அரிசி சாதமாக மாற்றப்படுகிறதோ அதுபோல இந்த உயிருக்கு தேவையான, இது நாம் உண்ணும் உணவு உடலுக்கு தேவையானது, உயிருக்கு தேவையான ஒன்று, உயிர்நிலை. இங்கே இறைப்பொருள் இருக்கிறது அல்லவா? அந்த இறைப்பொருளுக்கு தேவையான பொருள் ஒன்று இருக்கிறது. அந்த பொருள் தான் இந்த வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே
ஏற்படக்கூடிய சுவாச நிலை, அதை ஏற்றும்போது அங்கே ஒரு நிலை மாற்றப்படுகிறது. சோமன் முகம் பற்றி. சோமன் என்பது இங்கே சந்திரன், பிறைச்சந்திரன். இந்த பிறைச்சந்திரன் தலைப்பகுதியிலே இருக்கிறது, அரைவட்ட வடிவத்திலே. இதற்கு பீனியல் சுரப்பி என்று பெயர். இந்த பீனியல் சுரப்பி தான் மெலோட்டனின் என்று சொல்லக்கூடிய திரவத்தை சுரந்து அனைவரும் உறங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது. இந்த மனித உடல் உழைத்து களைத்து போகிறது. அப்பொழுது அதற்கு ஆற்றல் இழந்து விடுகிறது. இந்த ஆற்றல் தேவைப்படும் போது என்ன வேண்டும்? உறக்கம் வேண்டும். அனைத்து உறுப்புகளும் அங்கே அணைக்கப்பட வேண்டும். அனைத்து உறுப்புகளும் அணைக்கப்பட வேண்டிய முக்கியமான நிலையை என்ன செய்கிறது? இந்த பீனியல் சுரப்பி உறக்கம் என்கிற நிலையை வரவழைக்கிறது. எனவே இந்த உறங்கும் போது ஏற்படக்கூடிய அந்த நிலையிலே ஆற்றல் பெறுகிறோம் இந்த மனித உடலுக்கு. இது காந்த நிலை ஆற்றல். இது ஒரு தனியான விளக்கம் தேவைப்படுகிறது. அது நாம் பிறகு பார்ப்போம். என்றாலும் இந்த சோமன் என்கின்ற பிறைச்சந்திரன் அதை பற்றி உண்ண வேண்டும். அந்த பிறைச்சந்திரன் எங்கே இருக்கிறது? நெற்றி புருவத்திற்கு நேராக உள்ளே அரைவட்ட வடிவத்திலே பீனியல் சுரப்பி என்ற நிலையில இருக்கிறது. இந்த அரைவட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் அவருடைய முகம் பற்ற வேண்டும் என்கிறார் திருமூலர். அப்படி என்றால் அந்த பிறைச்சந்திரன் என்ன செய்கிறது என்றால் தூக்கத்தை, அதாவது இறை மயக்கத்தை, இறைவனோடு இரண்டர கலந்து அந்த இறைவனை அடையக்கூடிய நிலையை, அந்த இறைப்பொருளோடு கலந்து ஒரு பேரின்பம் என்று சொல்லக்கூடிய நிலையை அடைய செய்கிறது. அதுதான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. எனவே இந்த சோமன் முகம் பற்ற வேண்டும், பீனியல் சுரப்பி இயக்கப்பட வேண்டும், அதை உண்ண வேண்டும் என்று தெல்ல தெளிவாக கூறுகிறார். அந்த பீனியல் சுரப்பி இயக்கப்படும் போது என்ன நடக்கிறது? உடல், மனம், உயிர் அனைத்தும் சீராக செம்மையாக நடைபெறுவது. சொல், செயல், எண்ணம் அனைத்துமே அருமையாக இயக்கப்படுகிறது. இந்த உடல் வலிமையாக இருக்கிறது, நோயற்ற நிலையில் இருக்கிறது, எண்ணம் தெளிவாக இருக்கிறது, சீரிய சிந்தனை ஏற்படுகிறது. இவ்வளவு நிறைக்கும் முக்கிய காரணம் இந்த சோமன் என்று சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பியின் அற்புத இயக்கமே. அதை உண்ண வேண்டும் என்கிறார். எப்படி? நாசி வழியாக மூச்சை மாற்றி அமைக்க வேண்டும். மூன்றாவது, மால் கொண்டு தேரலை உண்ணும் மறுவரை. மால் என்பது மயக்கம், தேரல் என்பது மயக்கம் தரக்கூடிய ஒரு பொருள். இந்த உலகியலிலே மயக்கம் தரக்கூடிய நிலையிலே மனித உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மனித உயிர்கள் மயக்கம் தெளிந்து இறைப்பொருள் எப்படி இருக்கும், இறைப்பொருளின் அந்த ஒளிநிலையை, அந்த சோதி நிலையை, அந்த வெப்பநிலையை, அந்த பிரகாச நிலையை உணர வேண்டும் என்ற நிலையை அறியாமல் இந்த உலகிலே மயங்கி வாழும் மனிதர்களை என்ன செய்ய வேண்டும் என்றால், மேல்கொண்டு தண்டம் செய் வேந்தன் கடனே. இந்த வேந்தன் என்பவர் யார்? வேந்தன் என்பவர் இந்த மனித குழுக்களை தலைமை நடத்தி சென்று கொண்டிருக்கும் ஒரு தலைமகன். இந்த தலைமகன் என்ன செய்ய வேண்டும்? அவர் மக்களை இந்த இறைநிலையை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையை அடையக்கூடிய வழியை ஏற்படுத்த வேண்டும். கடன் என்பது தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே இந்த கடன் என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய வேந்தன் என்ன செய்ய வேண்டும்? அவர் முதலிலே இந்த தியான நிலையை உணர்ந்திருக்க வேண்டும். அவர் உணர்ந்தால்தான் இதை பிறருக்கு சொல்ல முடியும். எனவே அந்த வேந்தனும் தியான நிலையை பெற்று அவரும் இந்த இறைநிலை நுட்பத்தை அறிந்து கொண்டு அதன் வழியாக இந்த உலக மயக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மனிதர்களை இறைநுட்பத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய தெளிவான மனிதர்களாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் திருமூலரின் நோக்கமாக இருக்கிறது. மேற்கொண்டு தண்டம் செய் வேந்தன் என்கிறார். தண்டம் என்பது இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. தண்டம் என்பது இங்கே வடகலை, இடகலை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளை கொண்ட ஒரு நிலை. இதுதான் தண்டம். இந்த தண்டம் பற்றி நாம் தண்டம் என்றால் ஏதோ சும்மா இருப்பதால்தான் இந்த சுகம் கிடைக்கும் என்றாலும் இதை வேறு பொருளாக நாம் இங்கே உலகிலே பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தண்டம் என்பது ஒரு முக்கியமான ஒரு சொல். தண்டம் என்பது வடகலை, இடகலை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய 3 பிரிவுகளை கொண்ட ஒரு அற்புதமான நிலை. இந்த தண்ட நிலையை
உணர்ந்துதான் ஞான பெருமக்கள் மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைந்தார்கள். எனவே நண்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணுக்கு தெரியாத இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் இயங்கிக் கொண்டு பருப்பொருளாக, உயிர் பொருளாக, சடப்பொருளாக இங்கே ஒரு படைப்பாற்றலை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறானே அந்த இறைவன், அவனை உணர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்ற வேண்டும். சுவாச நிலையை மேம்படுத்தி சுத்த வெப்பத்தை உருவாக்கி அதன் வழியாக சோதியாக இருந்து கொண்டு நெற்றி புருவத்திலேயே பெரும் சுடராக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த இறைப்பொருள், இந்த பிரபஞ்ச இயக்கம் முழுதும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த இறைப்பொருளின் உருவத்தை அப்பொழுதுதான் நீங்கள் காண முடியும். மற்ற காட்சி பொருள் எல்லாம் அவனுடைய இயக்கத்தன்மையே குறிக்கிறது என்பதை கூறிக்கொண்டு அந்த இறைப்பொருளை கண்டுகளிக்க, மனதார கண்டுகளிக்க, கண்குளிர கண்டுகளிக்க, அதாவது பேரானந்தம் என்கின்ற நிலையை உணர, இன்பம் துன்பம் அமைதி அந்த நிலையை தாண்டி பேரானந்தம் என்ற நிலையை உணர வேண்டுமென்றால் தியானம் என்கின்ற நிலையை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றும் என்ற அந்த வார்த்தைக்கு, திருமூலரின் வார்த்தைக்கு ஒரு பொருள் கிடைக்கும். பால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ண முடியும் என்பதை கூறி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.